ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் தல. ஏய் வாடா குபி. அப்புறம் இது காலையிலே வர சொன்னீங்க, என்ன விஷயம்? இது ஒரு சின்ன ஐடியா ஒன்று யோசிச்சிருக்கேன். ஐடியாவா? நமக்கு அதெல்லாம் வராது, எதுக்கு தேவை வராத விஷயங்கள்லாம் எதுக்கு யோசிச்சுருக்கு? இல்லை, ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று யோசித்தோம். அது வேணாம், நினச்சாலே எனக்கு மனசு வருத்தமாக இருக்கு. ஐஸ் கட்டி ஸ்டுடியோஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஐஸ் கட்டி ஸ்டுடியோஸ் உருகி கருகி அதை சுடுதண்ணியை வச்சு குடிச்சிட்டானுங்க எல்லாம். அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. ஒரு அண்ணன் ஒரு புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறேன். கேட்கறதே வச்சிருந்த ஐடியா. சரி, 3 மாசமா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஐடியா யோசிச்சோம். 3 மாசம். டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல, ஒரு நல்ல விஷயம். சீக்கிரமா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு சின்ன நம்ம பசங்கள்லாம் வச்சு என்னென்ன மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பெரிய பேசுறீங்க. ஐயோ, இந்த நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு விற்க வந்துருக்கோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு நிறைய பெனிஃபிட் அந்த வியாபாரம் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி எங்கள் அண்ணன் பேசி 20-30 வயசு இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனை. யாருன்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்து ஃபோன் அடிச்சது? யாருன்னு? அண்ணியா? இல்லை, நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமான காரணமா இருக்காங்க. ஸோ அதுல இவனும் ஒருத்தன், அதுல நானும் ஒருத்தன், இன்னும் ஒரு 3 பேர் வரணும். அதுல தனி ஒரு மணி மாதிரி நாங்கள் உன்னை போல் வருவன் நிறைய படம் இல்லை, உன்னை பேர் வருவன் இல்லை, 5 பேர் ஒருத்தர். அதுல வந்து இன்னும் 3 பேர் வரணும். அவங்களுக்காக நம்ம கால் பண்ணி வரணுன்றது பெரிய ஒரு விழாக நாங்கள் எடுக்கலான்னு இப்போ ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா மணி 8:27. மணி 8:27. ஷூட் எத்தனை மணிக்கு தம்பி? விடியக்கால 5:45 மணிக்கு. 5 நல்லா யோசிச்சுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 5:45 யாருன்னா எந்திரிப்பாங்க? நான் எந்திரிப்பேன். நீ எந்திரிப்படா, நான் எந்திரிப்பேனா? மொத்தம் எந்திரிப்பீங்களா? எல்லாம் எந்திரிக்கணுமே. ஒரு வேலை, ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அதுக்காக நம்ம கமிட்மெண்ட்டாக நம்ம கொடுத்தாதானே அது அதுக்காக நம்ம கமிட்மெண்ட்டாக நம்ம கொடுத்தாதானே அது சக்ஸஸ் பண்ண முடியும். போங்கடா, இந்த ஒரு விஷயம் இவனுங்கிட்டே வரல, எல்லாமே நம்பி லேட்டுக்கு போறது ஒரு ஐடியா தான் இது. நான் வந்து இன்னுமே சொல்லலை இவங்கள்ட்ட. ஒருத்தனுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் vlog ஆரம்பிக்கும். அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்ட் சீன்ஸ் அப்புறம் டைம் லாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க போறீங்க. என்ஜாய் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோதான்டா என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு 2 கேங் இருக்குது. அவனுக்கு வந்தானுங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. இவரெல்லாம் வரமாட்டான், அவரே வரமாட்டான். 7 கலர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து இப்படி இருக்காது வாழ்ந்தது. வந்தீங்கன்னா அவனை விட்டு பிரிய மாட்டான், இவனை விட்டு அவனை பிரிய மாட்டான். ஜோடி புறாக்கள். ஸோ அந்த ஜோடி புறாக்களுக்காக தான் நாங்கள் இப்போது காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ see you soon guys. இதில் ஆஃப் ஆகாது, அதில் ஆஃப் பண்ணுறா. 1 hour later. எதுக்கு நம்ம வந்தோம்? சாவியை காண எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எங்கள் அப்பா இருந்து டிக்கிலே மிதிச்சிருப்பாரு. தளபதி மிதிப்பாங்க. ஓ இளைய தளபதி. ஓ அந்த இதுல எல்லா ஐடியாவும் எங்களுக்கு இருக்கு. ஒரு நாள் பிசினஸ் பத்தி பேசுவோம், ஒரு நாள் படத்தை பத்தி. ஆனா எதுலயுமே சக்சஸ் ஆக மாட்டேன். பேசுவோம், வாய் கிளியே பேசுவோம். பேசுறத பார்த்தா வாழ்க்கையில கிளிய வருவான பேசுவோம். ஆனா ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த இதில் தான் நாங்கள் டைம் லாப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணுற கிறுக்குத்தனால அதில் தான் தெரியும். போட்டோம், சேம்குள்ள இல்லை. இவன் என்ன சொல்ற காணோட மாதிரி சாவி. இவருக்கு பதில் இவர் எங்க அண்ணன் வந்துட்டாரு. எங்க அண்ணன் காலத்துல இறங்குனா புலி சிங்கம் எல்லாமே எங்க அண்ணன் தான். அவனு இன்னைக்குள்ள வரமாட்டானுங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம vlog ஐடியாவே. அவனை வர வைக்கிறது தான் நம்மளோட சக்சஸ். அவங்களே வர வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எங்க வேணா போயிடலான்றது என்னோட
ஜெய் அப்படின்ட்டு சிரிக்கிறனி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு யாரும் வர மாதிரி தெரியல. மணி வந்து இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 9 மணி ஆகி போச்சு. இன்னும் 1 மணி நேரம் அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நேரம் இல்லை, அந்த 1 மணி நேரத்துலேயே அவனுக்கு வரலன்னா 1 மணி நேரத்துலேயும் வரலன்னா எனக்கு இந்த ஊர் விட்டு போகிறது வேற வழி தெரியல. நான் கேட்டே வந்து கேட்டார்னா நல்லா இருக்கும். A few moments later. எங்கடா வரானுங்களா இல்லையா? அவனுக்கு இன்னைக்குலாம் வரமாட்டாருங்கண்ணே. டைம் ஆச்சுடா, பசிக்குதுடா. டைம் ஆகத்தான் செய்யும். ஆனால் அண்ணே தூரத்தில் எவ்வளோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதுண்ணே. நம்ம பையன் போயிட்டு போடா, கார் என்ன எடுத்துருக்கா போனா போயிட்டு போகுது. இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை சார். அவ இல்லாத அந்த நாட்களை நினைச்சு இவர் தான் எங்களோட அடுத்த லெஜெண்ட். அவர் அழகை வந்து நாங்க நேரா காட்டுறோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அலைப்பைதை மாதவன் வந்து இறங்குவாரு. தினேஷ்குமார் எங்க கம்பெனி செக்ரட்டரி வெளியே தெரியுமா? நீ தான் காசு போட்டு எல்லாரையும் கூட்டு போனா, அப்புறம் தான் சேனலுக்கு பணம் எப்படி கீழே போட்டான். உழைப்பா அடுத்த மாசத்துல கடன் வாங்கி கூட ஒரு நாள் வந்து வாங்கி வளர்ப்பான். சண்டே ஆனா கப்பா குபேர பெட்ரோலுக்கு காசு இல்லாம 100 ரூபாய் எங்க அப்பாட்ட வாங்கி 60 ரூபாய் பெட்ரோல் போட்டு மீதி 40 ரூபாய் தனியா உனக்காக வச்சிருக்கேன்டா. வயிற்றுச்சல் வண்ணத்தை கொட்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க லாக ஆரம்பிக்கணும். என்னடா பண்ற? இப்ப என்னடா பண்ற? என்ன ஏன்டா இம்புட்டு? ஐயோ ஏன் தலையில என்னடா பண்ண? தலையில மண் வாரி போட்டேன்டா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. அவன் தலையில உரம் பூரா மண்ணடி போட்டு நான் தலையில இத்தினோட ஓடுறது பாத்துனாக்குறா. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வேற புண்படுத்துறான். நல்லா இருந்தா சரி. அவன் நல்லா இருப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணா அவன் நல்லா இருக்கும். நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல எனக்கே டேய் பப்ளிக்கா பேசாதடா. இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சரி ஓகே, அவனுக்கு வந்து கிளம்புற நேரத்துனால அவனுக்கு வந்து சேனல்ல ஒரு நேம் வந்து சொல்லிடலாம். நாங்க காய்ஸ் விளாக்ஸுங்க அவ்வளோதாங்க. காய்ஸ் போய் சுத்திட்டு இப்படி தொடுறாங்களா இப்படி வந்து தொடுவானுங்க. ஓ நீ அப்படி வரியா? அப்ப என்னடா பேசுவேன்? இதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன். காய்ஸ் விளாக்ஸுங்க அவ்வளோதாங்க. காய்ஸ் விளாக்ஸ். டேய் அவன் சென்டர் விடு, சிம்பிளா சென்டர் இவனை போடுங்க. நீ இப்படி வர்றது இல்ல, இங்க வா. அதான் வாங்கடா இத வந்துட்டேன் அப்படி வண்டி கொண்டே வெடி பாரு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா வாங்க போலாம் அப்படினு. குறுக்க அந்த கௌசிக்னா தண்ணி போடுங்க. 10 வருஷமா வச்சிருந்த மீம் கண்டென்ட் டெம்ப்ளேட்டை ஒரே செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. குறுக்க கௌசிக் வந்தா தவுந்து போயிரு, அவ்வளவுதான். இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையிலே சொல்லணும்னா இவன் ஒருத்தர் இருந்தா போதும் எங்களுக்கு. 4 நேரம் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையாலுமே எங்களோட தூணா அமைஞ்சு எங்களெல்லாம் காப்பாத்துற ஒரு ஆள்லாம் இவன் தான். ஏன்னா ஆமா, இவன் காங்கிரீட்டா மேல படுத்து இருக்கிறாங்க. காலை கூட வந்து காலேஜ் லவ் பண்ணும்போது சோலி முடிச்சு உண்மையாலே சொன்னா அந்த வீடியோ பாப்பாரா வீட்டுக்கு போனா ஆறாரமா அழைப்பு ஒரே மாதிரி. இல்ல இல்ல எங்க டெஸ்க் ஸ்டீல், மத்த டெஸ்க்லாம் வுட். சொல்லு சொல்றா. நாங்க ஸ்டீல் சேர் போட்டு தான் போறோம். மட்டும்தான் ஸ்டீல், மிக்சர்ல பிளாஸ்டிக். ஒரு சேர் நாங்க வர வச்சு. அது யாரு? நான் உட்கார்ந்துட்டு. அது வேற இல்ல, நான் தான். செமினார்ல மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு, உட்கார்ந்துகிட்டு இருந்த எதையோ யோசிச்சு தடக்குன்னு உடஞ்சது. சேர் உடஞ்சு 2 பேரும் கீழே விழுந்து. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நாங்க தேடி எல்லா பிள்ளைங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. பூரா பிள்ளைங்க தான், நாங்க மட்டும் தான். இவன் இப்படி வந்தான், இந்த பக்கம் சேர் வச்சு இழுத்து விட்டாங்க. அப்படியே உட்கார்ந்து மாப்பிள்ள வண்டி ஓட்டு வச்சுங்க எல்லா பிள்ளைங்களும். காலேஜ்ல பட்ட அவங்க
A few moments later. இப்போ நம்ம vlogல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஆளு இவர் தான் எடிட். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அரவிந்த் ஐஸ் கட்டி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் ஓனர். ஐஸ் கிரீம் ஸ்டுடியோஸ் தூணா நிக்கிறதுனா இவர்தான். இவர் கொடுத்த எடிட்டிங்ல எல்லாமே ஹிட். ஆனா இந்த படமும் ஓடல. அதான் பேசுறே ஓரமா காப்பாற்றுற கார் ஆக்சிடென்ட் தெரிஞ்செல்லாம் பார்த்துட்டேன். கார் ஆக்சிடென்ட் ஒரு டைம் நானே காப்பாற்றினேன். ஸோ இவர் வந்து நம்ம பாலா கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. தூணா இருக்கிறது இவரு தான். ஸோ இவர் கொடுக்குற கண்டென்ட் தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருமே வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சொல்லுங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி வாக்க நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா. அனல் பைத்தியம். என்னன்னு தெரியல உங்களுக்கு ரெண்டு பேருக்கா? அப்படின்னா என்னன்னு தெரியாது. செவனேன்னு தூங்கிட்டு இருந்தாலும் கூட்டு ஒரு 10 மணி நேரம் வாடான்னு சொல்லிட்டு கையா இருக்குடா. யாரு இது கையா இருக்கு? 10 மணிக்கெல்லாம் கூப்பிடல, 5:45 கூப்பிட்டு ஒருத்தர் இருக்கும். எவனுமே ஃபோன் எடுக்கல. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு 11 சிரிச்சுருவாங்க. அதுக்கு தான் நான் போடுறது. பழைய பண்ணிருந்தாங்க. சரி விடு. ஆல்ரெடி கை எடுத்து குரூப் போட்டுட்டாங்க. சரி கோபி விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு சொல்லுங்க. சேனலுக்கு வந்திருக்கோம். இதில் எப்படி உங்களோட எடிட்டர் ரூல். எடிட்டர் ரோல் கொடுப்பீங்க. எடிட்டருக்கு நான் கொடுப்போம்டா, புதுசாக பண்ணுவோம்டா. ஏன்னா உன்னோட காமெடி சென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சுட்டு ஆளே இல்லை. நீயும் பாலாவும் சேர்ந்தீங்கன்னா அந்த இடமே நல்லா பண்ணுறோம். பார்த்தேன். ஸோ வந்து நீ போட்டு தான் பெரிய ஆளாக போகிறேன். இன்னும் நம்பிக்கை தான். என்ன கிடைக்கும் கீர்த்தினா ரொம்ப அப்படியே முடிப்பானெல்லாம் இல்லை. இல்ல இல்ல இப்ப எனக்கு போன் வந்துருச்சு, இன்னும் வரலன்னு. பாலா வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளு. என்ன இன்ட்ரோவர்ட் அப்படி என்ன அர்த்தம்னு தெரியாது. இன்ட்ரோவர்ட்னா என்ன? யார்ட்டையும் பேசாம அமைதியா ஓரமா உட்காந்துருக்கு. இருக்க மாட்டான். நேம் சொல்லிடலாம்டா. ஸோ ரிவீல் த நேம். ரிவீல் பண்ணிடலாமா? ஃபேனோட நேம் வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். 3 பேர் சேர்ந்து சொல்லணும். ஃபேனோட நேம் வந்து ஆதித்யா. அது மாதிரி எல்லாரும் சொல்லணுமா? ஆமாம், அதெல்லாம் சேர்ந்து சேனலோட பேர் சொல்ல போகிறோம். காதல் சொல்கிறேன். ஏய் என்னடா ரகசியம் சொல்ற மாதிரி காதல சொல்ற? சரி ரெடி. சொல்ல போகிறோம். ரெடி 1 2 3 காய்ஸ் வாட்ஸ் இது இல்ல வேணாம், வேற சிம்பிள் வேணாம். சரி ஓகே. என்ன சிம்பிள் எடுத்து காட்டாதே. நம்ம இது ட்ரெண்ட் வேணாம், அவன் வேற சிம்பிள் காட்டிடுறான். கம்மிடு இரு. ப்ரோமோல போட்டீங்கன்னா அப்புறம் ப்ரோமோலாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா வீடியோ ஒரே சிம்பிள் தான். என்ன சிம்பிள்? பாபாவா? பாபா. இதுவே நல்லா இருக்கும்ல. ஸோ நம்ம எடிட்டர் கொடுத்த அந்த சிம்பிளை வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேருக்கு சொன்னா இதா. ஸோ இதுதான் எங்களோட சேனலோட நேமு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற வீடியோஸ்லாம் இதில்